ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கீரை போண்டா செய்ய போகிறோம். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு கிண்ணத்தில் ஒரு ஆழாக்கு கடலப்பருப்பும் 1/4 ஆழாக்கு உளுத்தப்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியே இல்லாமல் மிக்ஸி கிண்ணத்தில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துடலாம். அரிசி மாவு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்கீரையை நம்ம ஆஞ்சி அலசி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். 4 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆழாக்குக்கு ஒரு 4 கைப்பிடி சேர்த்துக்கிட்டோம்னா போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ மாவெல்லாம் நல்லா சேர்த்து கலந்துடலாம். அரைக்கீரையில் போண்டா போட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பெரிய உருண்டையாக போட்டோம்னா உள்ளே மாவு வேகாது. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஆஃப் சிம்மில் வச்சு சுட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா போட்டுட்டு ஆஃப் சிம்மில் வச்சு சுடுங்க. அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும் போண்டா. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வருது பாருங்கள். கோல்டன் ப்ரௌனாக வரட்டோன்னு நம்ம போண்டாவை எடுத்துடலாம். நம்மளுக்கு டேஸ்டியான கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.